வெட்ட வெளியில் உள்ள பஞ்சபூத பொருத்தம் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. வெட்ட வெளியில் என்னென்ன இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. நிலங்கிறது மண், அதாவது சதையாக இருக்கக்கூடியது. நீருங்கிறது ரத்தம், யூரின், இந்த மாதிரி திரவ வடிவத்தில் உள்ளது. நெருப்புங்கிறது உடல் உஷ்ணம். காற்றுங்கிறது உயிர் மூச்சு சுவாச காற்று. ஆகாயங்கிறது உயிர், ஆன்மா, மனம், இதை பொருள்படும். அப்போ இந்த உடம்பில் உயிர் வாழ்கிறதுக்கு உடலோட கூடிய இந்த இயக்கங்கள் எங்கேருந்து கிடைச்சது? அண்டத்திலிருந்து, வெட்ட வெளியிலிருந்து, பஞ்சபூதத்திலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, எல்லாம் ஒன்று தான், ஒன்றை ஒன்று தழுவுனது தான். அதிலிருந்து கிடைச்சது தான் இது. ஆக அங்கே சரியான ஒரு விஷயத்தை இங்கே சரியாக பொருத்திக்கிட்டோம்னு இங்கே மற்ற விஷயங்கள் எதுவும் தப்பு வராது. எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். அதனால் மூலப்பொருள்லேருந்தே எடுத்துக்கிட்டதுனால உட்பிரிவுகள் ஷார்ட்டேஜஸ் வந்தால் கூட அது சரிகட்டி ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆக பஞ்சபட்சியில் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறதுல அவ்வளோ வெற்றி இருக்குது. இதை வச்சு என்னென்னமோ செய்கிறாங்கங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை தாண்டி போகிற மாதிரி வரும். பஞ்சபூதத்தை பற்றியே பேச வேண்டியது வரும். நமசிவாயான்னு சொல்லக்கூடிய அந்த சிவ தத்துவத்தையே பேச வேண்டியது வரும். ஆன்ம தத்துவம், மாந்திரீகம், இந்த மாதிரியே அது கொண்டு போகும். அப்போ அதையெல்லாம் கேட்டு பொருள் புரிந்துக்கிறதுக்கு, உணர்கிறதுக்கு, அதை பின்பற்றி செயலாற்றுறதுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டு நிலவரம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஹை ஸ்பீடாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பொருந்தாது என்றாலும் கூட முடிஞ்சவங்க முயற்சி பண்ணி இதையெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த விளக்கங்கிறது பெரிய விளக்கம். அதை நாங்கள் வகுப்பாக எடுக்க உள்ளோம். ஜூம் மீட்டிங்கில் ஒரு 30 பேர் கொண்ட அளவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து பஞ்சபூத வகுப்பு நடக்கும். இந்த பஞ்சபூத வகுப்பை யார் தெரிஞ்சுக்கிட்டால் நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஜெயிச்சு வரணும், போட்டி பொறாமைகளை ஜெயிச்சு வரணும், பணம் காசு எப்போவுமே கடனெல்லாம் வாழணும், பணம் காசு அதிகமாக சேர்த்துக்கிட்டு வரணும், கெட்ட நேரம் 10 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 40 ஆண்டுகளாகவும் நான் போராடுறேன், வட்டி கட்டுறேன், என்றைக்குமே முன்னேறலன்னு சொல்கிறவங்கெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைய முடியும். அப்படி என்ன வெற்றி அடைய முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசத்தின் மூலியமாகவே, பிராணாயாமத்தின் மூலியமாகவே பஞ்சபூத சக்திகளை நம்ம விழிப்புணர்வு பண்ணி அதை உயிர்ப்பித்து அதன் வழியாக நம்ம பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தை, கர்மாவை குறைக்க முடியும். நீக்க முடியுமாங்கிறது நடைமுறையில் தான் அந்த முடிவெடுக்க முடியும். ஆனால் குறைக்க முடியும். குறைச்சாலே வெற்றி தான். அந்த மாதிரி கணக்கு. ஆக இந்த பஞ்சபூத தத்துவங்கிறது உடம்பில் 6 ஆதாரமாக இருக்குது. அந்த இதுக்கு சக்கரங்கள் இருக்குது. அதுக்கு நமசிவாயாங்கிற மந்திரம் இருக்குது. அதுக்கு சிவம், சக்தி, ஆண் பெண் தத்துவம் இருக்குது. அதில் பிறை, வட்டம், சதுரம், முக்கோணம், அப்படி பஞ்சபூத சின்னங்கள் இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி தியானத்திலிருந்து பிராணாயாம பயிற்சி, நாடி சுத்தி பயிற்சி, இதெல்லாம் அதிகாலை இருட்டோடு நம்ம செய்யும்போது நவகிரகங்கள் நமக்கு வேலை செய்கிறத கூட நின்றும். நவகிரக சக்தி, பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து மூச்சு சுவாசத்தின் வழியாகவும் சரீரத்தின் மேலே பட்டு தான் வேலை செய்யுது. ஒருக்கா கொடுத்தது எப்போதுமே இல்லை, அன்றாடமே கொடுத்துக்கிட்டு இருக்குது, அன்றாடமே வரவு செலவு பண்ணுது. அப்போ அன்றாடம் வரவு செலவு பண்ணுற சக்தியவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு நம்ம இயங்குகிற அளவுக்கு நம்ம இயக்கி இயங்குகிற அளவுக்கு நமக்குள்ளே ஒரு உருவாக்கக்கூடிய சக்தி கிடச்சிரும். இந்த மாதிரி சக்தி கிடைச்சவங்க தான் ஏற்கனவே பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர், பல ஆயிரம் ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை போலவே தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்தவங்க நிறையா இருக்காங்க. அதில் 18 சித்தர்களும் அடங்குவாங்க, நாயன்மார்கள் அடங்குவாங்க, ஆழ்வார்கள் அடங்குவாங்க. இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் எல்லா பகுதிகளிலையும், எல்லா இடங்கள்லையும் இருக்குது, தேடிக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதே முறைகளில் காலத்தை வென்றவங்க. அப்போ நம்ம எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நிறுவனமாக இருக்கிறாங்க. இன்றும் கூட அந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக விஞ்ஞான உலகம் அதிகமாகவும் நம்ம பாதை மாறினதுனால நம்ம கையில் வச்சுக்கிட்டே தொலைவர மாதிரி இருக்குது நிலவரம். வேறும் இல்லை. நம்பணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தணும், இடைவிடாது கடைப்பிடிக்கணும். அப்படி செய்யும்போது ஆண்டவன் கொடுத்த அல்லது நவகிரகங்கள் கொடுத்த இயற்கையான ஆயுள் 120 to 150 வருஷம் எல்லோருமே வாழலாம். அது என்றைக்குமே சாத்தியம்தான்.
இதையெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு 60-70 வயசில் ஏன் பிரச்சனையாகிருது அப்படிங்கிற கணக்கு. அதே போல் உடம்பு வந்து தோல் சுருங்காமல், முகம் சுருங்காமல், கண் பார்வை குறையாமல், வயது ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கிறாங்க. எப்போ 90 வயசு, 100 வயசு, 110 வயசில் சைக்கிள் ஓட்டியிருக்கிறாங்க, குதிரை வண்டி ஓட்டியிருக்கிறாங்க, விவசாயம் பார்த்துருக்காங்க. அரிதாக இன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 40-50 வயசு ஆகிட்டாலே தாங்க மாட்டேங்குது. அப்போ ஆரோக்கியத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இதில் தான் இருக்குது. அப்போ எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், என்ன உணவு சாப்பிட்ணும், எந்த பக்கம் படுத்து தூங்கணும், யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இல்லாமல் எல்லோருமே மறுநாள் ஆகி, அதாவது இரவு 12 மணிக்கு மேலே ஆகி சாப்பிட்டு, இரவு 12 மணிக்கு மேலே தூங்கி, இப்படி மறுநாள் ஆகி தான் முதல் நாளினுடைய கடமைகளை முடிக்கிற அளவுக்கு மனிதனுக்கு நேரங்காலம் போதில் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேடுதலில் வெற்றி அடையலை, கிடைக்கல, ஜெயிக்கலை, நடக்கலை, புலம்பல். காரணம் வழிமுறையை பின்பற்றல. ஆகையினால் இந்த பஞ்சபூத கிளாஸ் நடக்கிறதுல வாழ்க்கையில் வென்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆயுள், ஆரோக்கியம், காரியத்தடை நீங்கி, ஐஸ்வர்ய சக்தி, தெய்வ சித்தி, குலதெய்வாசி, பித்திருக்களாசி, அப்புறம் பூர்வ ஜென்ம கர்மதோஷம், பாபதோஷம், சாபதோஷம், இது மாதிரியெல்லாம் விமோச்சனை பண்ணிக்கிறதுக்கு இந்த பஞ்சபூதத்தின் மூலியமாக, 6 ஆதார சக்கரங்கள் மூலிமா, பஞ்சபட்சி மூலியமாக, நமசிவாயங்கிறது மூலியமாக உடலில் உள்ள தத்துவங்களை வாசியோகம், நாடி சுத்தி, தியானம், ஆழ்மனது இது பண்ணுறது, நெற்றிக்கண் திறப்பு, இதெல்லாம் விமோச்சனை பண்ணி அங்கேயே நீங்கள் காட்சிகளை கண்டு, அங்கேயே நீங்கள் கேட்டு, அங்கேயே உணர்ந்து, அங்கேயே விமோச்சனை பண்ணிக்கலாம். இந்த பரிகாரம், கழிப்பு தோஷம், யந்திரம், மந்திரம், மைய, குளிக்கிறது, காசி ராமேஸ்வரம் போகிறது, காவிரி போகிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் எந்த விதிமுறையுமே இதில் கொண்டு வரல. கோவில் போகிறது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் எதுவுமே கொண்டு வர கிடையாது. ரகசியங்கள் கொடுக்கப்படும். பின்பற்றி செயல்படும் போதே இவ்வளோ விஷயம் கிளியர் ஆகும். இப்போ நான் சொல்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இது மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி அனுபவிச்சு அதில் பலன் பெற்றவங்களுக்கு தெரியும்.